இன்னைக்கு வந்து தனமா சமையல்ல வந்து எறா தொக்கு எப்படி பண்றத நீங்க பாருங்க. இது வந்து 1.5 கிலோ எறா பாருங்க. 1.5 கரண்டி கல்லெண்ணெய் கொடுத்தா, 1/2 ஸ்பூன் வந்து கடுகு கொடுத்துருக்கேன். சரிங்களா? 1.5 கிலோ எறாக்கு வந்து உங்களுக்கு வந்து 300 கிராம் பெரிய வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு பெரிய வெங்காயம் பிடிக்கல, சாம்பார் சின்ன வெங்காயம் போடணுன்னாலும் அது வந்து 300 கிராம் கணக்கு வச்சு 300 கிராம் போட்டுக்கோங்க. சரிங்களா? பச்சை மிளகா வந்து உங்களுக்கு பிடிக்கணும், பச்சை மிளகா போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து பச்சை மிளகா போடுவோம். பாருங்கள், 5 மிளகா போட்டிருக்கேன். கடுகு வந்து எப்படி எந்த குழம்புக்கு வந்து கடுகு நிறையா சேர்க்காதுங்க, வதங்கிட்டு பாருங்க. சரிங்களா? வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு வதக்குனீங்கன்னா தான் இந்த குழம்புங்கிறதுல எல்லா குழம்புக்குமே, ஒரு மீன் குழம்பு வைக்கிறீங்க, ஒரு சாம்பார் வைக்கிறீங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து நல்ல செவக்க வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி 1 டீஸ்பூன் வந்து சீரகம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கடுகு போடுக்குள்ளே சீரகம் போடலான்னு நினைக்க வேணாம். சரிங்களா? நல்ல வெங்காயம் வதங்கின பின்னாடி நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு மொத்தமாக நான் வந்து அரைச்சி வச்சுப்பேன். அரைச்சி வச்சுக்கின்னா அப்பத்துக்கு தேவை இது செய்யணும் அப்படிங்கிறப்ப உடனே கிட்ட அரைச்சி வச்சுப்பேன். அப்பப்போ போய் அதை தேடிக்கிட்டு எடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு இருக்க மாட்டேன். அப்படியே அரைச்சி கிட்ட வச்சுக்கிட்டு நான் செய்வேன். சரிங்களா? இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி வந்து 1.5 கிலோ எறாக்கு வந்து 1/4 கிலோ தக்காளி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? எனக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து 1/4 கிலோ தக்காளி, அது வந்து பெங்களூர் தக்காளினா நாட்டு தக்காளி. எல்லா குழம்புக்குமே நீங்கள் வந்து நாட்டு தக்காளி யூஸ் பண்ணீங்கன்னா குழம்பு வந்து நல்லா இருக்கும். வந்து மஞ்சத்தூள் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து 1.5 கிலோ எறா. சரிங்களா? வதங்கல, தக்காளி வதங்கல, அப்படியே வந்து தக்காளி வதங்கிட்டோம், வெங்காயம் வதங்கணும் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து அந்த தக்காளி வதங்கணும், வெங்காயம் வதங்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து போட்டுடுறீங்க. 1 2 3 உங்களுக்கு காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரத்தை நீங்கள் கொடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு. நான் வந்து பெரும்பாலும் வந்து சால்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன், கல்லுப்பு தான் யூஸ் பண்ணேன். கல்லுப்புல இருக்க டேஸ்ட் வந்து சால்ட்ல வந்து உங்களுக்கு கிடைக்காது. பாருங்க, சும்மா லைட்டா தான் நான் வந்து பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அவ்வளவுதான். நான் எல்லாத்துக்குமே பெருங்காயத்தூள். ஒரு மட்டன் குழம்பு தாளிக்கிறோம், சிக்கன் குழம்பு தாளிக்கிறோம் அப்படிங்கிறது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக 2 சோம்புத்தூளை போட்டு தாளிச்சுட்டு அப்புறமே நீங்கள் கருவேப்பிலெல்லாம் அதில் போட்டு தாளிச்சு கொட்டிக்கணும். எண்ணெய் நம்ம ஊற்றணும் இல்லைங்களா? எண்ணெய் இல்லையே அப்படின்னு சில பேர் எண்ணெய் நிறையா வேணும்னு சொல்லுவீங்க. நாங்கள் பாருங்கள், அந்த எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா, அந்த எண்ணெயை பாருங்க, உங்களுக்கு அது வெந்ததுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. சரிங்களா? இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுனால உங்களுக்கு என்னன்னா எறா வெந்துடுச்சு. சரிங்களா? நாங்கள் இந்த ஊருக்கார கிடையாது, சேவத்துக்காரங்க. அப்பா அம்மா இதுலேருந்தே நாங்கள் பரம்பரையாக வந்து நாங்கள் ஓட்டில் கிடக்காருங்க. அதனால வந்து அவங்க சமைக்கிறத பார்த்து நம்ம சமையல் கற்றுக்கணும் இல்லையா, அந்த கலை அப்புறம் எப்படி கற்றுக்கிறது. அதனால அது கற்றுக்கிட்டதுனால எங்களுக்கு வந்து அந்த சமையல் கலை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. அதில் கற்றுக்கிட்டு தான் இந்த சமையல்.
இப்போ ப்ரான் தொக்கு. நண்டுக்கும் ப்ரானுக்கும் நண்டு ப்ரானும் கோ-சிஸ்டர்ஸ் போல. பார்க்க வேற வேற மாதிரி இருப்பாங்க. நைஸ் ஜூசி ப்ரான். எப்படி இருக்கு நிலா? Like